மேகங்களைத் தொடும் உயரமான மலைகளின் நடுவே தங்க ஒளியில் பிரகாசிக்கும் ஒரு அதிசயமான இராச்சியம் இருந்தது. அந்த நாட்டின் பெயர் மாலதி. அங்கே வாழ்ந்தார் துணிவும் அழகும் அறிவும் நிறைந்த இளம் மன்னன் ருத்திரசேனன். அவருடைய அரண்மனை காலை ஒளியில் பொன் உருகி வழியும் போல் பிரகாசித்தது. மக்கள் அவரை அன்புடன் அலகான ராஜா என்று அழைத்தனர். ருத்திரசேனனுக்கு ஒரு ஆழமான ரகசியம் இருந்தது. அது யாரிடமும் அவர் பகிர்ந்ததில்லை. அரண்மனையின் பின்புறம் ஒரு மாந்திரிகத் தோட்டம் இருந்தது. அங்கே இருந்த ஒரே ஒரு மலர், சாந்தனி மலர், ராஜாவிடம் பேசும் திறன் கொண்டது. ஒவ்வொரு விடியற்காலையிலும் ராஜா அந்த மலரிடம் ஆலோசனை கேட்டார். அது அவருக்கு ஞானமும் எச்சரிக்கையும் வழங்கும். ஒரு இரவு காற்று திடீரென நடுங்கும்படி குளிர்ந்தது. சாந்தனி மலர் பெரிதாக ஒளிர்ந்தது. ராஜாவே, நம் நாட்டை ஒரு இருள் புயல் நெருங்குகிறது, அது நடுங்கும் குரலில் சொன்னது. ருத்திரசேனன் அதிர்ந்தார். அதை எப்படி தடுக்க முடியும் என்று கேட்டார். சாந்தனி மெதுவாக பதிலளித்தது. நிலவின் வனத்தின் ஆழத்தில் இருக்கும் ஒளிமான், அதுவே நம் நாட்டை காப்பாற்றும் திறவுகோல். அடுத்த நாள் அதிகாலை மூடுபனி படர்ந்த காட்டின் வழியாக ருத்திரசேனன் தனது வெள்ளை குதிரையை ஏறி துணிவுடன் புறப்பட்டார். காடு இருளால் மூடியிருந்தது. மரங்கள் கிசுகிசுத்தன, நிழல்கள் அவரின் பின்னால் நகர்ந்தன. ஆனால் ராஜாவின் இதயம் அஞ்சவில்லை. அவரிடம் ஒரு நோக்கம் இருந்தது, தன் மக்களை பாதுகாப்பது. காட்டின் ஆழத்தில் திடீரென ஒரு மின்னல் போன்ற ஒளி. அந்த ஒளியிலிருந்து மெதுவாக நடந்து வந்து நின்றது ஒரு ஒளி மான். தன் உடல் முழுவதும் விண்மீன் ஒளியில் பிரகாசிக்கும் ஒரு அதிசயம். அதன் கண்களில் 1000 ஆண்டுகளின் ஞானம் இருந்தது. அது ராஜாவை அணுகி அவரது நெஞ்சைத் தொட்டு ஒரு வான ரத்தினம் உருவாக்கியது. அந்த ரத்தினமே இருளை அழிக்கும் சக்தி. இருள் மூடியிருந்தது. மக்கள் பயத்தால் நடுங்கினர். அரண்மனை சுவர்களே உயிரற்றன போல தோன்றின. அந்த இருள் ராஜாவை நிறுத்த முடியவில்லை. அவர் கோட்டையின் முன் நின்று வானரத்தினத்தை வானத்தை நோக்கி உயர்த்தினார். அந்த ரத்தினம் திடீரென சூரியன் வெடிக்கும் போல ஒளி பீரிட்டது. ஒளி நதியாக பாய்ந்து முழு நாட்டையும் மூடியிருந்த இருளை உடைத்தெறிந்தது. மாலதி மக்கள் நிம்மதி சுவாசம் விட்டனர். காடு, அரண்மனை, பள்ளத்தாக்கு எல்லாமே மீண்டும் உயிர் பெற்றது. அந்த நாளிலிருந்து மாலதி மக்கள் அவரை ஒளியின் வீரன், அலகான ராஜா என்று அழைத்தனர். ருத்திரசேனன் ஒவ்வொரு காலையும் சாந்தனி மலருக்கு நன்றி கூறினார். ஏனெனில் அவர் உணர்ந்தார், நன்மை உள்ள இதயம் இருந்தால் இருள் எப்போதும் ஒளிக்குப் பின்னால் ஓடும். இந்த மந்திரம் நிறைந்த கதையை விரும்பினால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும்.